நாளைக்கு இவன் இன்னும் பெருசா வளர்ந்தான்னா இவனுக்கு என் மகன் சொல்லிக்கிறது பெருமை இல்லம்மா. நான் அவனோட அப்பன்னு சொல்றதா எனக்கு பெருமை. ஆமா. கிழவனுக்கு குசும்ப பாத்தியா? நம்மள எப்படி குத்தி கொட்டி பேசிட்டு இருக்காரு பாரு. அம்மா சொல்ல போனா இவனோட இத்தனை முயற்சி வெற்றி இதுக்கெல்லாம் பின்னால இருக்கிறது உங்க மாணவி வேதவல்லி. அவன் கொடுக்குற ஊக்கம் தாங்க இவன் மென்மேல வளர்ந்துகிட்டே இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. கண்டிப்பா சார். வேதவள்ளி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்பவே படிப்புலயும் சரி மத்த விஷயத்திலயும் சரி படுச்சுட்டி சார். ஏன் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எனக்கு தாம்மா. வேதவள்ளி, நான் பேசினதுல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணணும். கண்டிப்பா பண்ணிடலாம். ஏங்க இன்விடேஷன் கொடுங்க. இந்தாம்மா, எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஒரு நிமிஷம். இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இது அட்வான்ஸா வச்சுக்கமா. நீங்க அவர்கிட்டயே கொடுத்துருங்க. டீச்சர் அம்மா, உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. ஏதாச்சி வாங்கிக்கோங்க. இந்தாம்மா. சரிங்க. கல்யாணம் எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் இவரு கூட மொத்தமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துடலான்னு சொன்னாரு. கேட்டரிங் மட்டுமாச்சும் வெளியே தரலான்னு நான் தான் சொன்னேன். அதான் உங்களை தேடி வந்தேன். ஆமாம்மா, உங்களை பற்றி எங்கேயோ விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க உங்கள் டீச்சர். வேதவள்ளி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னோட ஸ்டூடெண்ட் தான் கேட்டரிங்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எரிச்சலா இருக்கு. டீச்சர், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் சமைக்கிறேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு தான் ரொம்ப பெருமை. சரி வேதவள்ளி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறோம். வரேம்மா. வரோம். வாங்க. வரோம். வாங்க. வரோங்க. வாங்க.